கொடுத்துட்டார். தினமும் எனக்கு போன் வரும். அவ்வளோ போனை வச்சு என்ன செய்ய போறீங்க? கால் வரும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு அடி வாங்கிட்டார். அப்புறம் அவன்கிட்ட கேட்டார், தம்பி இவ்வளோ பேசுறியே, பேசாம பேச்சாளராக வேண்டியானே. பேசாம எப்படி பேச்சாளர் ஆகுது? அதுலயும் ஒரு குச்சி. மச்சான், நீ இங்க தான் இருக்கியா? இல்ல பாத்ரூம்ல இருக்கேன். ஓகே ஓகேவா? இவெல்லாம் எப்படி இவ்வளவு நேரம் வளர்ந்தான்? நான் ஒரே ஜெயில ஒரு 3 கல் நோட்டு அடிச்சால போட்டாச்சு. பூரா கில்லாடி. இப்போ ஆச்சரியமா கேட்டான், இதான் பயங்கரமா கல் நோட்டு அடிக்கிறவனே எப்படா மாட்டிக்கிட்டேன்? என்னப்பா நம்ம தானே அடிக்கிறவளை செலவு பண்ணி அப்படின்னு சொல்லி கவர்னர் கையில் பக்கத்தில் என் கையெழுத்தை போட்டு விட்டேன். அதுக்கு பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. அதே போல் நீயும் கல் நோட்டு அடிக்கிறவன் தான், நீ எப்படி மாட்டிக்கிட்ட? என்னப்பா 8 லட்ச ரூபா கொடுத்து மிஷின் வாங்கி கல் நோட்டு அடித்தேன். ஏதோ நான் அடிக்கிற நோட்டு வந்து கவர்மெண்ட் நோட்டு மாதிரியே இருக்கான். அதுக்கு பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. அதாவது கல் நோட்டு அடிச்சு தப்பிக்கிறதுக்கு எப்படி வெளியே? என்ன ஓனர் பொண்டாட்டி ஒரே சிரிப்பு மழையா இருக்கு? கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்குதான் முதல் முறையா என் புருஷனுக்கு என் கையால சமைச்சு போட்டிருக்கேன்டா. வாழ்த்துக்கள். சாப்பிட்டு உன் புருஷன் என்ன சொன்னா? நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறத பார்த்துட்டு இனிமே நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷனா இருக்காருல. ஆட கிறுக்கு பிடிச்சவள, உன் கஷ்டத்தை பார்த்து அவன் சொல்லல, அவனுக்கு சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வெட்டிக்கு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கரும்பு